கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கவனகம் என்பது கவனம் ப்ளஸ் அகம், அதான் கவனகம் தமிழில். இது வந்து ஒரு ஆதி பாரம்பரிய கலை. 10 தலை ராவணன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அவர் வந்து 10 கலை ராவணன். அவர் ஒரு 10 கவனகர். அவரோட பேர் தான் நாளடைவில் அப்படியே 10 தலை ராவணன் அப்படின்னு வந்ததா முன்னோர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பழமையான ஒரு கலை. வடமொழியில் இது அவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஆர்டிஸ்ட் ஆஃப் மெமரி அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து கவனகம் என்றால் என்ன அப்படின்னா, கவனகம் நீ கூகுளில் போட்டாலே விக்கிபீடியாவில் அழகாக வந்துடும் என்ன டெஃபினேஷன் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம என்ன சர்ச் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சால் முதல்ல சர்ச் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஃப்ரீயாக இருக்கப்போ அதை போட்டு பாருங்கள். ஒருவர் ஒரே வேளையில் தனது நினைவாற்றலை குவிக்கும், வெவ்வேறு செயல்களில் நினைவாற்றலை குவிக்கும் ஒரு கலை, அதான் கவனக கலை. குறைந்தபட்சம் 4லேருந்து 4 பண்ணாங்க அப்படின்னா 4 கவனகம், 4 கவனகம் சதுரவதானம் அப்படிம்பாங்க. ஆர்டிஸ்ட் ஆஃப் 4 மெமரிஸ். 8 பண்ணாங்கன்னா எண் கவனகம், அஷ்டவதானம். ஆர்டிஸ்ட் ஆஃப் 8 மெமரிஸ் அப்படிம்பாங்க. இதுலேருந்து இது அப்படியே 10, 16, 32, 100 வரையும் இருக்குது. தஞ்சாவூர்லேயே 100 பண்ணால் அது வந்து சத அவதானம். தஞ்சாவூர்லேயே சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் நம்ம முன்னோர் இந்த 100 கவனகத்தை பண்ணியிருக்காரு. அவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். இந்த மாதிரி வெவ்வேறு ஊர்லேருந்து நிறையா கவனங்கள் பழங்காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ அந்த கலை மிகவும் குறைஞ்சு ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் கலைஞர்கள் தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பேர்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இது வந்து படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மெமரி பவர் வச்சுக்கிறது, ஞாபக சக்தி எப்படி வச்சுக்கிறது, அதிகப்படுத்துறது, எல்லாருக்குமே அது தேவை. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம செல்லு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறத நம்ம குறைச்சிக்கிறோம். வேறு ஒரு டிவைஸில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல நம்ம இன்னைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அதை பண்ணலாம். அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கலை தான் இது. சரி, கவனகம் அப்படிங்கிறமே இது எப்போ என்னென்ன கவனகம் இருக்குது அப்படின்னா, அதான் சொன்னேன், நிறைய கவனகம் இருக்குது. குறைஞ்சபட்சம் 4லேருந்து அதிகபட்சம் 100, 200லாம் கூட இருக்குது. இந்த காலகட்டத்தில் இப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து 8 கவனகம், எண் கவனகர் அப்படிம்பாங்க. இந்த கலை செய்கிறவர்கள் தமிழில் கவனகர் அப்படிம்பாங்க, வடமொழியில் அவதானி அப்படிம்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. 8 கவனகம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது முழுசாக பண்ணி காட்டணும்னா 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். அடுத்து 10 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இதுக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு உங்கள் ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொரு கவனகமாக எடுத்துக்காட்டு நான் செஞ்சு காட்டுறேன். அதன் பிறகு இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கவனகம் வந்து இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப சொல்ல முடியாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான். சில கவனக நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது ரொம்ப, ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்குது. யாரும் தனியாக அதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி